12th ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 10 அதற்குரிய 1 மார்க் கேள்வி. நவீன உலகம் பகுத்தறிவின் காலம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, செயின்ட் பீட்டர்பர்க். செயின்ட் பீட்டர்பர்க். அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சமயத்தை இரண்டாம் நிலைக்கு தள்ளியது? மறுமலர்ச்சி. கீழ்கண்ட போப்பாண்டவர்களில் இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஆதரவாக செயல்படாதவர் யார்? மூன்றாம் பால். அடுத்து, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது? கொலம்பஸ். ஐந்தாவது கேள்வி, காகிதம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது. சரி. நகரும் அமைப்பிலான அச்சு இயந்திரத்தை ஜெர்மனி கண்டுபிடித்தது. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அடுத்து, பின்வருவனவற்றில் எது மறுமலர்ச்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல? அரசில்லா நிலை. அடுத்து, நவீன செயல்முறை அறிவியலின் தந்தை என கருதப்படுபவர் யார்? ரோஜர் பேக்கன். அடுத்து, மனித குலத்தை சமய மரபு அல்லது அதிகாரம் மூலமாக ஆட்சி செலுத்தாமல் காரணங்கள் மூலம் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ரோஜர் பேக்கன். அடுத்து, துருக்கியர்களுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளில் உதவியை நாடு இத்தாலிக்கு சென்றவர் யார்? மேனுவல் கிரைசா லொரஸ். அடுத்து 10வது கேள்வி, கலிலி தேவாலய விரோத போக்குக்காக கிறிஸ்தவ திருச்சபையால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். சரி. சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றுகின்றன என கோபர்னிக்கஸின் சூரிய மைய கோட்பாட்டை அவர் ஏற்றார். அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியான அறிக்கை? இதில் அறிக்கை 2 மற்றும் 3 சரி. முதல் அறிக்கை தவறு. துப்பாக்கிகள் வெடிமருந்து மூலமாக கடல் பயண ஆபத்துகள் குறைக்கப்பட்டன. கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் ஆர்வம் புதிய நிலப்பகுதியை கண்டுபிடிப்பதில் ஊக்கம் தந்தது. இது ரெண்டும் சரி. இரண்டு மற்றும் 3 ஆப்ஷன் ஆ. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது லியோனார்டோ டாவின்சியின் ஓவியம் இல்லை? மடோனாவும் குழந்தையும். அடுத்து 13வது கேள்வி, போப்பாண்டவர்களால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர் யார்? போப்பாண்டவரால் கட்டப்பட்ட ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை நவீனமயமாக்கியவர் யார்? மைக்கேல் ஆஞ்சிலோ. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இதுக்கு ரோஜர் பேக்கன், டெக்கமரன். அடுத்து, மீதியெல்லாம் பாருங்க சரியாக பொருந்தியுள்ளது. மார்லோ, டிடோ, ஷேக்ஸ்பியர், கிங்லியர், பிரான்சிஸ் பேக்கன், நோவும் ஆர்கனும். அடுத்து 15வது கேள்வி, துருக்கிய வெற்றிகளும் கான்ஸ்டாண்டினோபிளின் வீழ்ச்சியும் கிழக்கு பகுதிக்கு ஒரு கடல் வழித்தடத்தை கண்டுபிடிக்க ஊக்கமாக இருந்தது. சரி. கிழக்கிலிருந்து கிடைக்கும் பொருட்களின் தேவைகள் அதிகரித்ததால் கடல் வழி வாணிபத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் விரும்பின. அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 16வது கேள்வி, மெக்கலனின் மறைவுக்கு பிறகு எந்த கப்பல் திரும்பியது? விக்டோரியா. ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார்?
ஸ்பெயினுக்காக மெக்சிகோவை கைப்பற்றியவர் யார்? ஹெர்னன் காட்ஸ். அடுத்து, இங்கிலாந்தில் 8ஆம் ஹென்ரியால் மேலாதிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1534. அடுத்து, கொள்ளை நோய்க்கான காரணங்களை விளக்க முடியாததால் கொள்ளை நோய் தேவாலயத்தின் நிலையை பலவீனப்படுத்தியது. கூற்று சரி. போப்பாண்டவரின் அதிகாரம் பெரும் சவால்களை எதிர்கொண்டது. காரணம் சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து, எராம் கிரிகோரியால் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர் யார்? எராம் கிரிகோரியால் கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆட்சியாளர் யார்? 4ஆம் ஹென்றி. 12th ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 11 நவீன உலகம் புரட்சிகளின் காலம். அதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, வட இந்தியாவில் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள். அடுத்து, நியூ ஆம்ஸ்டர்டாமிற்கு டேஸ் என மறுபெயர் சூட்டப்பட்டது? நியூயார்க். அடுத்து, ஆங்கிலேயர் நாவாய் சட்டங்களை இயற்றினர். சரி. காரணம், காலனி நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் ஆங்கிலேய கப்பல்களின் மூலமாக மட்டுமின்றி ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சட்டம் கட்டாயப்படுத்தியது. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து, 4வது கேள்வி, 1770இல் இங்கிலாந்து தேயிலையை தவிர ஏனைய பொருட்களின் மீதான வரிகளை ரத்து செய்தது. சரி. காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே தேயிலையின் மீதான வரி தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த 6வது கேள்வி, பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு டேஸில் நடைபெற்றது? 1773. அடுத்து, ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்துக்கொள்ள முடியாத சட்டங்கள் நீக்கப்பட வேண்டுமென கோரினர். கூற்று சரி. காரணம், அதுவரையிலும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என காங்கிரஸ் முடிவு செய்தது. சரி. காரணம் மற்றும் கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 7வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை? கூற்று 1, 1776 ஜூலை 4இல் 13 காலனிகளும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்தன. சரி. கூற்று 2, சுதந்திர பிரகடனத்தை தயாரிப்பதில் தாமஸ் ஜெபர்சன் மிக முக்கிய பங்கினை வகித்தார். சரி. அப்போ கூற்று இரண்டுமே சரி. அடுத்து 8வது கேள்வி, அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர்? வில்லியம் ஹோவே. அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை சரியானவை? கூற்று 1, பிரெஞ்சு சமூகத்தின் பெரும்பகுதி விவசாயிகளால் ஆனது. சரி. பிரெஞ்சு விவசாயிகள் பண்ணை அடிமையாக இருந்தனர். சரி. வாரத்தில் சில நாட்களில் விவசாயிகள் தங்கள் பிரபுக்களுக்காக சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்தாக வேண்டும். தவறு. அப்போ 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்து 10வது கேள்வி, டென்னிஸ் மைதான உறுதிமொழிக்கு இட்டு சென்ற எதிர்ப்புக்கு தலைமையேற்ற பிரபு? மிராபு. அடுத்து 11, கூற்று
வளர்ந்து கொண்டிருந்த பூர்ஸ்வாக்கள் தங்கள் சமூகத்திற்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினர். சரி. காரணம், அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டும் என அவர்கள் விரும்பினர். சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 12வது கேள்வி, பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மாண்டெஸ்கியூ சட்டங்களின் சாரம். வால்டர் 14ஆம் லூயியின் காலம். பயங்கர ஆட்சி. ஜேகோபியர்கள். ஜான் லாக் ஆங்கிலேய நாட்டு தத்துவவாதி. ஆப்ஷன் ஆ. அடுத்து, பாஸ்டின் சிறை தகர்ப்பு டேஸில் நடந்தது. 1789 ஜூலை 14. அடுத்து, பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பெண்களை தவிர்த்து விட்டதால் அதன் மேல் டேஸ் அதிருப்தி கொண்டிருந்தார். ஒலிம்பே டி கோஜஸ். பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பெண்களை தவிர்த்து விட்டதால் அதன் மேல் ஒலிம்பே டி கோஜஸ் அதிருப்தி கொண்டிருந்தார். அடுத்து, 15. 16ஆம் லூயியின் அதிகாரப்பூர்வமான வசிப்பிடமாக இருந்தது. டியூலர்ஸ். அடுத்து 16. டேஸ் தொடக்கத்தில் செயின்ட் டோமிங்கோ என அறிவிக்கப்பட்டது. ஹைட்டி. அடுத்து, மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர். மிகுவல் ஹிடால்கோ. அர்ஜென்டினாவை விடுதலையடையச் செய்தவர் சான் மார்ட்டின். அடுத்து 19வது கேள்வி, டேஸ் நகரம் காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயரை பெற்றது. மான்செஸ்டர். அடுத்து 20வது கேள்வி, பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மைக்கேல் ஃபாரடே மின்சாரம். எலியாஸ் ஹோவே தையல் இயந்திரம். நீர் சட்டகம். ஆர்க்ரைட் நீராவி படகு. ராபர்ட் ஃபுல்டன். ஆப்ஷன் இ. 12th ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு. 12வது பாடம் ஐரோப்பாவில் அமைதியின்மை. ஒரு மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, நெப்போலியன் முதன்முறை நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம். எல்ஃபா. அடுத்தது, பிரிட்டிஷ், பெல்ஜியம் மற்றும் கூட்டுப்படைகளால் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட இடம். பெல்ஜியம். அடுத்து 3வது கேள்வி, கூற்று, கற்பனைவாத சோசலிஸ்டுகள் உற்பத்தி கருவிகளை பொதுவில் கொண்ட மாதிரி சமூகங்களை பரிந்துரைத்தனர். அது தவறு. காரணம், அவர்கள் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டம் ஒழித்த சோசலிச சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தனர். சரி. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் இ. அடுத்து, இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு 1824. அடுத்து, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானதை தெரிவு செய்து பொருத்துக. புதிய கிறித்துவம் செயின்ட் சீமோன். எ நியூ வியூ ஆஃப் சொசைட்டி ராபர்ட் ஓவன். ரெவ்யூ டு ப்ராக்ரஸ் லூயி பிளாங்க். மக்களின் பட்டயம் வில்லியம் லவெட்.
ஆப்ஷன் ஆ 3 4 2 1. அடுத்தது, மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை டேஸ் ஆண்டில் வெளியிட்டனர். 1848. மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை 1848ஆம் ஆண்டு வெளியிட்டனர். ஏழாவது கேள்வி, மக்கள் உரிமை சாசன இயக்கம் ஒரு கலவரமோ புரட்சியோ அல்ல. சரி, கூற்று சரி. அது தொழிலாளர் வர்க்கத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கமாகும். காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து, சாசனத்துவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாள் வடக்கத்திய நட்சத்திரம். அடுத்து, நெப்போலியன் போனபார்ட்டின் மருமகனான லூயி நெப்போலியன் சூடிக்கொண்ட பட்டம் டேஸ் என்பதாகும். மூன்றாம் நெப்போலியன். மூன்றாம் நெப்போலியன். கோட் டே நேச்சர் என்ற நூலின் ஆசிரியர் எட்டியன் கேப்ரியல் மோராலி. அடுத்து, கூற்று தேசியவாதத்திற்கு 1848ஆம் ஆண்டு தனித்துவமான வெற்றிகள் கிடைத்த ஆண்டாகும். சரி. காரணம், சர்வாதிகாரம் மறைந்தது போன்ற பிம்பம் சிறிது காலத்திற்கு தோன்றியது. சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து, இரண்டாம் சர்வதேசம் டேஸ் நகரில் துவங்கப்பட்டது. பாரிஸ் நகரில். அடுத்து, இளம் இத்தாலி இயக்கம் டேஸ் ஆண்டு துவங்கப்பட்டது. 1831. 1831. பார்மா, மொடினா, டஸ்கனி ஆகிய பகுதிகள் டேஸுக்கு பிறகு பியட்மாண்ட் சார்டினியா ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டது. பொது வாக்கெடுப்புக்கு பிறகு. அடுத்து, இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர். இரு உலகங்களின் நாயகன் கரிபால்டி. அடுத்து, டேஸ் இடையே 7 வார போர் நடைபெற்றது. ஆஸ்திரியா பிரஸ்யா. ஆஸ்திரியா பிரஸ்யா. பிராங்கோ பிரஸ்ய போர் உருவாக காரணமாக விளங்கியது. பிராங்கோ பிரஸ்ய போர் உருவாக காரணமாக விளங்கியது டேஸ் ஆகும். எம்ஸ் தந்தி. எம்ஸ் தந்தி. அடுத்து, ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர் டேஸ் ஆவார். ஜே.ஜி. பிக்ட். ஜே.ஜி. பிக்ட். அடுத்து, ஜே.ஜி. பிக்ட் ஜெர்மனியர்களிடையே தேசியவாதத்தை ஊட்டினார். சரி. ஜே.ஜி. பிக்ட் இளம் இத்தாலி இயக்கத்தை சேர்ந்தவர் ஆவார். தவறு. இதுக்கு கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் இ. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொருத்துக. மெட்டர்னிக் ஆஸ்திரிய ஹங்கேரியின் பிரதம அமைச்சர். 10ஆம் சார்லஸ் பிரெஞ்சு மன்னர். கிராமோண்ட் பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர். சார்லஸ் ஆல்பர்ட் பியட்மாண்ட் சார்டினியாவின் ஆட்சியாளர். ஆப்ஷன் இ.